இன்சூரன்ஸுக்கு சொல்லப்படக்கூடிய மார்க்க ரீதியான ஒரு நியாயம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்தால் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நியாயம் அதை இன்றைக்கு நடைமுறையில் அது இல்லை. அது எந்த பேரில் இருந்தாலும் சரி, தக்காஃபுல்ன்ற பேரில் இருந்தாலும் சரி, எந்த பேரில் இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் இருக்கிறோம், 10 பேரும் ஒருவர் ஒரு 10 ரூபா நம்ம போட்டு வரோம். அதில் ஒருவர் பாதிப்படைஞ்சால் நம்ம என்ன செய்வோம், அவருக்கு அதை நம்ம செலவழிப்போம் என்று ஒருவருக்கொருவர் விரும்பி அந்த மாதிரி ஒருவர் செய்துட்டு வந்தால் அது மார்க் அடிப்படையில் என்ன கூடும். அதுதான் என்ன, அதாவது இன்சூரன்ஸுடைய தக்காஃபுல்ன்ற வடிவம். ஆனால் அந்த வடிவம் பேச்சுக்கும் விளங்கப்படுத்துகிற நேரத்திலையும் மட்டும்தான் சொல்லப்படுது. நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் என்றது இதுதான் அப்படின்ட்டு. நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று நடைமுறையில் இல்லை. ஒரு சகோதரரோட நானே இங்கே இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுருந்தேன், போயிருந்தேன். அவர் போய் வந்து அவர் நினைச்சிட்டார் இஸ்லாமிய அடிப்படையில் தானே இது நடக்குது, ஸோ நம்மளோட பணத்தெல்லாம் நம்ம திருப்பி என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். ஒரு கட்டத்தில் போகிறார், எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில். இல்லை, அது வந்து என்ன, நாங்கள் அதை எடுத்து பொது விஷயங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், நம்ம பயன்படுத்தி விடுவோம். அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, சைன் பண்ணிக்கிறீங்கன்றார். அவருக்கு சைன் பண்ணு தெரியாது. அந்த மாதிரி பொது விஷயத்துக்கு பயன்படுத்தி விடுவோம் அப்படின்னு இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகை சட்டப்படி மார்க் அடிப்படையில் பார்த்தா, நான் ஒருத்தர் விலகிக்கல்றேன், நான் இப்படி இந்த மாதிரி 10 ரூபா போடுறதுலேயும் நான் விலகிக்கல்றேன்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்களேன், இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சட்டம், அவர் அதை பயன்படுத்தி இல்லாது விட்டார். இதுக்கு முன்னால் அவர் யாருடைய அதாவது சேமிப்பையாவது பயன்படுத்தி இல்லாது விட்டால் திருப்பி என்ன செஞ்சிடணும், கொடுத்திருக்கணும். கொடுக்காம அது வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஒரு இடத்துக்கு நம்ம தர்மத்துக்காக என்ன செஞ்சு கொடுத்துக்கிறோம். என்னுடைய பணத்தை எனது விருப்பம் இல்லாமல் நீங்கள் எப்படி என்ன செய்யலாம், அப்படி கொடுத்து விடலாம் அப்படி என்று சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒரு பதில் இல்லை. என்ன சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு, போக வேண்டியதான். ஆனால் பேர் என்ன, தக்காஃபுல். விளங்கிட்டா? இந்த அடிப்படையில் தான் நடக்கிறது, மார்க்க அடிப்படையில் கூடாது, சந்தேகமே இல்லை. இன்றைக்கு அது இஸ்லாமிய பேரில் இருந்தாலும் சரி, எந்த பேரில் இருந்தாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முறை வந்து நிர்பந்தமாக எங்கள்கிட்ட பணத்தை எடுக்கிற முறை தான். அது ஹராம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, கம்பெனிஸ் ஒரு தொழிற்சாலைக்குள்ள ஒரு தொழிலுக்காக வரக்கூடிய நம்ம வந்து அந்த கம்பெனியுடைய உலக ரீதியாகவே இன்றைக்கு இந்த கம்யூனிச சித்தாந்தங்கள் வந்த பின்னால் அந்த ஒரு தொழிலாளியுடைய ஆரோக்கியம், அதே போல் தொழிலாளியுடைய அந்த அவருடைய உடல் தேக ஆரோக்கியம், அவருடைய இருப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து எக்ரிமெண்ட் நடக்குது. அப்போ தொழிலாளிக்கு நீ இதெல்லாம் என்ன செய்யணும், கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அதுபோல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், உணவு ஃபுட் கொடுக்கணும், ஹெல்த்து சம்பந்தமான விஷயங்கள் கொடுக்கணும் நடக்குது. அப்போ அது வந்து வியாபாரத்துடைய ஒப்பந்தமாக மாறுது, அவரை வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒப்பந்தமாக மாறிடுது. அப்போ அவர் கொடுத்து ஆகணும். கம்பெனி என்ன செய்யணும், கட்டாயம் அவருக்கு அவரது ஹெல்த்துக்கான ஒரு ஃபண்ட் ஒன்று என்ன செய்யணும், கொடுத்து ஆக வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையுமே எந்த ரூட்டுக்குள்ளால வச்சுக்கிறான்டா, இன்சூரன்ஸில் தான் என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். இப்போ நான் வந்து ஒரு தொழிலாளியாக இருந்து கொண்டு எனக்குரிய அதாவது என்னுடைய அந்த சுகாதார ரீதியான விஷயங்களை என் கம்பெனிகிட்ட கேட்கணும்னா நான் கட்டாயம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்சூரன்ஸ்ன்றது போட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான கட்டத்தில் அவர் நிர்பந்திக்கப்படுறார். யாரு, அந்த தொழிலாளி என்ன செய்கிறாரு, நிர்பந்திக்கப்படுறாரு. அவரை நம்ம நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணமாக சொல்ல முடியாதுன்னா, உனக்கு தரப்படுற ரூட்டே இப்போ எதால இருக்குது, ஒரு மெடிக்கல் சப்ஜெக்டை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு கம்பெனி உனக்கு தரணுமெண்டா நீ இன்சூரன்ஸ் வழியாக தான் அதை என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்திருக்கிறதால பொதுவாக வேலை செய்கின்றவர்கள் அதுக்குள்ள நிர்பந்திக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஹஜ்ஜி உம்ராவுக்கு வரணுமாக இருந்தால் நம்ம டிக்கெட்டில் இன்சூரன்ஸ் என்ன செய்யுது, இன்க்ளூடட் தான். அதில் ஒரு வாகனத்தை நம்ம வாங்கணும்னா 3rd கிளாஸ் என்ன செய்யுது, அது எப்படியுமே வாகனத்தை எடுக்கிறது அதை போட்டு தான் நம்ம ஆக வேண்டியிருக்கிறது. அதே போல் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து இங்கே வரணும்னா பீரோன்னு என்ன ஒரு தொழிலாளிக்கு கட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்னொரு பேர் இல்லைக்கலாம், கட்டாயம் என்ன செய்யணும், வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போகின்றவர் இலங்கையில் ஒரு பீரோ என்று சொல்லக்கூடிய ஒரு பணத்தை கட்டி தான் அவர் இங்கே வரணும். இதில் பாதிக்கப்பட்ட அது அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தால் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் லைஃப்பில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எனவே தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் அந்த வழியால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குமா இருந்தால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் வந்து ஆப்ஷனலாக கொஞ்சம் தருவாங்க, நீ விரும்பி என்ன செய்யலாம், இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வசதி ரீதியாக தரப்படுமாக இருந்தால் அந்த வசதிக்கு எனது பணத்தில் வந்து ஒரு பகுதியை அவங்க நம்ம விரும்பினா என்ன செய்யலாம், கட் பண்ணலாம் என்ற ஒரு பகுதி இருந்தால் இதை எடுக்கக்கூடாது, ஹராம். எதன் காரணமாக அது கூடாது அப்படின்னா, உனக்கு இந்த நிர்பந்தம் அதில் என்ன இல்லை, நீ வந்து என்ன விரும்பினா நாங்கள் என்ன செய்கிறோம், உனக்கு அந்த இதை போட்டு தருகிறோம், நீனு என்ன செய்யலாம் அதில் சைனை பண்ணி நம்ம உன்னை கொஞ்சம் என்ன செய்கிறோம், உங்கள்கிட்ட கட் பண்ணுறோம்டா. இப்போ நம்ம விருப்பத்துக்கு தரப்பட்டிருக்கு,
நிர்பந்தமெல்லாம் அதில் இல்லை. அதாவது வாகனத்தை நம்ம வெளியே எடுக்கிற டைமில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போடுற மாதிரி தான் அது. அது உண்ட விருப்பத்துக்கு தரப்பட்டால் நம்ம அதை பயன்படுத்த கூடாது. அதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், இது இன்னொரு 100 பேருடைய பொருளாதாரம் தான் உங்களுக்கு சேருது. இன்னொரு 100 பேருடைய பொருளாதாரம் தான் உங்களுக்கு சேருது. இதில் கட்டியவர்கள் அனுபவித்தவர்கள் 10 வீதமோ 20 வீதமோ தான், 10 வீதமோ 20 வீதமோ தான். அப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே அதுக்கு மேலுள்ள பெரிய கம்பெனிகளை என்ன குட்டி கம்பெனி எல்லாத்தையும் இன்சூரன்ஸை எடுத்து பெரிய கம்பெனிகள் என்ன செய்யுது, அதை பயன்படுத்துது. அப்போ அவர்களில் இருந்து ஒரு 20-30% தான் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற எல்லாருமே அநியாயமா என்ன அந்த பணத்தை கட்டின்னு மொத்தம் போயிடுறாங்க. வேற எந்த பிரயோசனம் என்ன அவர்களுக்கு இல்லை. அந்த பணம் தான் உங்களுக்கு என்ன செய்யுது, தரப்படுகிறது. அப்போ அது அநியாயமா இல்லையா? அப்போ அந்த அநியாயமான பணம் நீங்க நிர்பந்திக்கப்படுகிற நேரத்தில் உனக்கு தர வேண்டிய உரிமையை இந்த ரூட்டால மட்டும்தான் தருவேன் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம், நிர்பந்தமாக அதை பயன்படுத்தலாமே தவிர மற்றபடி என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இதான் சொல்லுங்க.